நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தீரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். மிதுன ராசிக்கு அற்புதமான கால நேரம். இந்த 2026 படு சூப்பராக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மேலோட்டமாக எல்லாரும் சொல்கிறத போல் நாம் என்றைக்குமே அந்த பலன் சொல்கிறது கிடையாது. எதையுமே ஆராய்ந்து இதை சொன்னால் நமக்கு நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு அதை ரொம்ப அதுக்குன்னு ஒரு சிரமமாக ஸ்ரத்தை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு தான் நாம் சொல்லுவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே,
2026 மிதுன ராசிக்கு அற்புதமாக அமையப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு 90% இந்த மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசியிலிருந்து குரு வெளியில் போயிட்டு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றால் அதை விட ஒரு சிறப்பு, அதை விட ஒரு முன்னேற்றம் வேற எதுவும் கிடையாது. இதுதான் யோகம், இதுதான் சிறப்பு. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களை 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும்போது நீண்ட நாட்களாக வராத பணங்காசுகள் வந்து சேரும். நான் எப்போவோ ஒரு கடன் கொடுத்த சாமி, எனக்கு அப்பா வித்த சொத்து 3 வருஷமாக அது என்னை ஏமாற்றி சொத்து வாங்கிட்டாங்க, நான் கையெழுத்து போட்டுட்டேன், அல்லது எனக்கு இவ்வளோ பைசா வரையும், எனக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வரணும், 80 லட்ச ரூபா வரணும், இல்லை எனக்கு ஒரு 12 கோடி ரூபாய் வரணும், அல்லது நான் ஏதோ ஹெல்ப்புக்குன்னு கேட்டாங்க சாமி, நான் உதவிக்குன்னு பணம் கொடுத்தேன், எனக்கு அந்த பணம் வரலை, 40 லட்ச ரூபா கொடுத்தேன், 50 லட்ச ரூபா கொடுத்தேன். அப்போ பணங்காசு ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது வீட்டுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது, இல்லை கணவருக்கு தெரியாது. அப்போது பணங்காசுகளில் ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் முறையாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்மளால் வாங்க முடியுமா சாமி, இந்த 26 வாங்க முடியுமா சாமினா 2 முறையாக வாங்க முடியும். ஒன்று, அதை வந்து வாராகியின் துணை கொண்டு தர்மத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதக பிரகாரமும் அதை வாங்க முடியும். அதே போல் சட்ட ரீதியாகவும் நீங்கள் அதை பெற முடியும். அப்போ ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் எதுவானாலும் இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் பழகினாங்க சாமி, இப்போ இல்லைன்ட்டாங்க, வராதுன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க, உறவு முறைகள். அப்போது ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளாக இருக்கட்டும், அதே போல் பணங்காசுகளாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், தொழிலில் ஏமாற்றங்கள், எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்கிட்டு கடைசி நேரத்தில் உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது, தொழில் ஏமாற்றங்கள். அப்போ ஏமாற்றம் எந்த வடிவத்தில் இருந்தாலும், அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கவலை வேண்டாம். மிதுன ராசி என்பர்களே, ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கக்கூடிய கால நேரம். குறிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இடமாற்றங்கள் அமையும். நல்ல முறையில் இடமாற்றங்கள் அமையும். அதே சமயத்தில் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, ஜாபை பொறுத்தவரை ஜாப் செக்யூர் இருக்கும். இல்லை சாமி, எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, மனசுக்கு ஒரு நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்களுடைய எதிரிங்க காணாமல் போவாங்க. நிச்சயமாக எனதருமை மிதுன ராசி என்பர்களே, வரவு செலவு நல்லபடியாக இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் முடக்கம், தொழில் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, தொழில் முடங்கி போட்ட மாதிரி இருக்குது சாமி, பிஸ்னஸே நடக்கலை, ரொட்டேஷனே இல்லை, பணம் எல்லாம் லாக் ஆகிருக்கு, போயிட்டு பணமே கையில் இல்லை சாமி, லாக் ஆகிருக்கு. வர காசு அப்படியே வந்து உங்களுக்கு என்னவாகுதுங்க, வர காசு வந்து உங்களுக்கு வீண் செலவு தான் சாமி ஆகுது. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல, கடன் சுமை அதிகம், கடன் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். நிறைய லேடிஸ் குடும்ப பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுறாரு, எங்கள் கடைங்க இருக்குது, இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குது சாமி, எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள்.
நிறைய அன்பர்கள் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்துட்டு போங்க சாமி அப்படிங்கிறாங்க. எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், சில்வர் பிஸ்னஸாக இருக்கலாம், மெயினாக ஷோரூம்ஸாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ராடக்ட் கொண்டு போய் விற்கக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வரு, அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டூ வீலர் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆமாம், அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு. இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் நிறைய ஏமாந்தவங்க, சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டவங்க, பணங்காசு இழந்தவங்க, ஆன்லைன் கேமில் போயிட்டு வீணாக ஆன்லைனில் போய் ஏமாந்தவங்க, சின்ன சின்ன இன்னைக்கு பூரா ஏமாறுறது பூரா சின்ன பசங்க தான், பொம்பளை பசங்க, மிடில் ஏஜ், ஒரு 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆன்லைன் கேமு, ஆன்லைன் ட்ரேடிங்கு, இதில் போட்டு ஏமாறுறது பூரா இந்த மிடில் ஏஜ் பசங்க தான் நம்மகிட்ட. அதுவும் இல்லையா, குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக பொம்பளை பசங்க. வீட்டுக்காருக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர்கிட்ட வாங்கி போட்டிருப்பாங்க, 10 பேருக்கு நான் பதில் சொல்லணும் சாமி, என் பணம் போனால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் வழி இருக்குது, அதுக்கெல்லாம் மார்க்கம் இருக்குது, பரிகாரங்கள் உண்டு. அப்போ இதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் உங்கள் பிரச்சனைங்க இந்த 2026 காணாமல் போவது உறுதி. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மிதுன ராசி என்பர்களே, புதிய வேலைகள் கிடைக்கும். அதே போல் முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், குறிப்பாக செகண்ட் மேரேஜஸ், அந்த திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் சிறப்பானதாக முறையில் நடக்கும். அதே போலத்தான் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க, சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் குடும்பத்துக்கு அடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாராகி இருக்காங்க, அம்மாட்ட ஒப்படைங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அதற்கான பரிகாரங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில், யோகமான முறையில், அதிர்ஷ்டமாக அமையப்போகுது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செய்ய வேண்டிய பரிகாரங்களை அறிந்து சரியான முறையில் செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம்.